நாட்டியம் கோயில்லாமல் சிறப்பான நடந்தது. அற்புதமான நாட்டியம். நிறுத்துங்கள். என்ன நாட்டியம் இது? ஆடல் பாடல் அபிநயத்தோடு இருக்க வேண்டும். வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள் தவிர அபிநயம் என்பதே கிடையாது. என்ன இந்த பெண்களாடிய நாட்டியத்தில் அபிநயம் கிடையாது. அப்படி என்றால் அபிநயத்தோடு வரக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். யார் அவள்? என் தங்கை. உட்தங்கியா? இதுவரை நீங்கள் சொல்லவே இல்லை. கேட்கவே இல்லை. அழைத்தால் வருவாளா? உங்கள் ஆணைக்காகவே காத்துக்கொண்டு சரி, அழைத்துவார்கள். அப்படி என்ன தெரியுமா? அது வேற மாமா என்னத்தான் நடக்குது. நாட்டு இளவரசிக்கு மன்னரை நாட்டு விழா. ஆகையால் ஆடல் பாடல் அபிநயத்தோடு நாட்டியம் ஆட வேண்டும். அதற்காக நடத்தி இவர்தான் மன்னர். மன்னிப்போ அப்படி என்றால் அப்படி இல்லை என்றால் நாங்க பார்க்கலாம் பார்த்துட்டு போயிடுவோம். அள்ளி கொள்ள போறேன்
நாட்டியத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அடடே இந்த நாட்டியம் ஏற்பாடு செய்தது யார்? அப்படியா? பரவாயில்லை. அந்த மூவரை விட இவர்கள் வெகு சிறப்பாக ஆடினார்கள். சரி அம்மா, உன் பெயர் என்ன? கட்டளை கச்சிலை. பெயருக்கு தகுந்தாற்போல் நாட்டியம் ஆடுகிறாய். அப்படியா? மிக பிடித்தது. சரி, இந்த கச்சிலை வெகு சிறப்பாக ஆடினார்கள். உண்மைதான். ஆனால் அவர்கள் ஆடிய நாட்டியங்களுக்காக மனமகிழ்ந்து நம்முடைய தாய் எனக்கு சின்ன சிறு வயதிலே அணிவித்த அந்த முத்தாரத்தை பரிசா கொடுத்து போறேன். என்னவாகிறது? நம்முடைய தாய் சின்னத்தின குழந்தையாக இருக்க சமயத்தில் உனக்காக பரிசாக கொடுத்தார்களே. ஆமா அந்த முத்தரத்தியான பெண்ணுக்கு ஆமா. ஆமா. வேண்டாம். அதை விடுத்து ஏன் அந்த முத்தரத்தை மட்டும் பரிசா கொடுக்கணுமா? இத பாருங்கள் அண்ணா. அவர்கள் ஆடிய நாட்டியம் என் மனதை கவர்ந்தது. அப்படியா? மற்ற மூவரை விட வெகு சிறப்பாக ஆடினார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு பரிசு நான் தர வேண்டும். நான் கொடுக்கிறேன், நீங்க தடுக்க கூடாது. தங்கா பிடிவாத காரணி சொன்னால் கேட்க போறியா? சரி, உன் விருப்பம் போல அந்த முத்தாரத்தை பரிசா கொடுமா? ஆமா ஆமா. இத பாருங்க, நீங்கள் ஆடிய நாட்டியம் என் மனதை கவர்ந்தது. அதனால் அந்த நாட்டியத்துக்காக மனமகிழ்ந்து இந்த முத்தாரத்தை நான் பரிசா கொடுக்கிறேன். நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அம்மா இத பாருங்கள் அம்மா, நீங்க கொடுக்கும் அந்த முத்தாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஆமா, நான் கொடுத்த பரிசை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பரிசு தரீங்க. ஆமாம்மா. தங்கா, இதற்குத்தான் அப்பொழுதே வேண்டாம் சொன்னேன். நாம் யார்? அரச குடும்பத்திலே பிறந்தவர்கள். பிறருக்கு பொறுத்துதான் பழக்கம். பிறருக்கு இந்த பொருளை நம்ம வாங்கி பழக முடியாது. அவள் பரிசு கொடுப்பது அதை நாம் ஏற்றுக்கொள்வதா? என்னமாகிறது? சரி, ஆமா, நீங்க கொடுத்த பரிசு என்னது? இத பாருங்கள் அம்மா, நான் கொடுத்த பரிசாக என்ன? முக்கடியா தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழைன்னு சொல்லுவாங்க. பழச்சா அதாம்மா சரி சார் சரி சார் ஏய், மா பல வாழை தரக்கூடிய முக்கணியால் செய்யப்பட்ட பலரசம். ஆமாங்க அப்ப எங்க இருக்கு? டேய் இங்க வா. ஏடா போட்டா போட்டவா கொஞ்சம் போட்டேன். 3 சிட்டி போட்டுக்கிறேன் பாவி மூணாக போட்டேன். ஏன் 2 போடுறேனே? 3 போட்டதான் பட்டுன்னு பிடிக்கும். ஆமா அப்படியா? சரி காட்டு. ஆமா, என்ன இது? இதெல்லாம் பழரசம். பாரசம். ஆமா, அது என்ன செய்யணும்? இத பாருங்களம்மா, இந்த பழரசத்தை யார் ஒருவர் அருந்துகிறார்களோ 100 வயது வரலும் அவங்க இளைஞராகவே இருப்பாங்க. அப்படியா? ஆமா வயசா ஆக மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆமா உண்மையாகவா? ஆமா நாங்க கல்லால சிலை செய்யறோம். நாங்க அதுதான் பேர் கட்சியில வச்சுக்கிறீங்களா? எங்க நாடே அதான். அண்ணா, இத பாருங்கண்ணா. தங்கா, நீங்கள் எனக்கு விழா கோலம் செய்தீர்கள். ஆமா. இந்த விழாவிலே உனக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று பார்த்துக் கொண்டிருந்தேன் நான். அப்படியா? ஆனால் இதை சாப்பிட்டால் எப்போதுமே இளமையாக இருப்பார்கள் என்று கூறுகிறாள் அவள். அதனால நான் சாப்பிடுவதை விட நீங்க சாப்பிட்டா இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றுவீங்க, என்னையும் காப்பாற்றுவீங்க, எல்லோரையும் பாதுகாப்பீங்க. அதனால உனக்கு நான் கொடுத்த பரிசு. தங்கா, இந்த பலரசத்தை நான் அறிந்து விடுவேன். நீ அழுத்தி நல்ல முறையோடு இருந்தால் அதுவே போதுமா? நீயே சாப்பிடுமா? இல்லண்ணா, என்னம்மா? வேண்டாம். நான் இருந்து நான் என்ன செய்ய போறேன்? ஆமா என்ன செய்ய போகுது பாப்பா? கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டுக்கு போயிடும். நீங்க நாட்டு மக்கள் நீங்க தான் பார்க்கணும், தங்கச்சி நீங்க தானே பார்க்கணும். ஆமா. ஐயா சோறு கொண்ட மாதிரி பேச மாட்டேன் போது நீ. அதனால நீங்க சாப்பிடுங்க. தங்கா, வேண்டாம் சொல்றேன். என் வார்த்தையை கேட்டு நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க. நீ கொடுத்தலாம். தங்கா, உன் கரத்தினால் பலரசம் என்ன? ஆமா அவட்ட கொடுத்தாலும் குடி போனாங்க. உன் கரத்தினால் விஷத்தை குறைத்தலும் சரி. நிச்சயமா சாப்பிடுங்க. ஏண்டா, இந்த பலரசத்தை நான் தான் வந்து போறேன். நீ கொஞ்சம் சாப்பிட. ஐயோ அதான் நான் இருக்கேன். 100 வருஷம் வரைக்கும் நான் வாண்டிய சூட்டை தீச்சு போட்டுக்கலாம். வேணாம் அண்ணா துருவாடு வீசுதே. ஐயோ பழைய மோர் சோம்பா இருக்காது. முகத்தை கிட்ட வைக்க முடியலா? முகத்தை வைக்க முடியல. ஏன் முகத்தை பட்டுன்னு அப்படியே மூக்க பிடிச்சமா கப்பு நாட்டமா கப்பு நடிச்சமா இருக்கும். எப்படிரா? ஆமா ஒயிட் ஷாப் பண்ண ஏண்டா டேய், உள்ள
உள்ளவரையே போகலையே வெளியே வருது. அது என்னன்னா அது விஷயம் இருக்குது. நீ சொல்ற நான் சொல்லுவேன்டா. அதுக்கப்புறம் நீ சொல்லு. அதை என்ன நான் போடுது தெரியுமா? ஆலம்பட்டை, வேலம்பட்டை, பனிசாணி, கடுக்கா, யூரியா, காம்லெஸ் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு 5 நாள் பொட்டி எடுத்து காய்ச்சி வடி கட்டி எடுத்துக்கணும். ஏண்டா பழரசம் சொன்னீங்க, அதுக்கே ஆலம்பட்டை வேலை. அது காசு. அதான் ஆத்துவே ஆட்டுக்கொடி. ஏய் சாத்து போடுறா. நீ கொஞ்சம் சாப்பிடு. நீ சாப்பிடுறா. ஐயோ வேணாம். இங்க வேணாம், இந்த வயசே போதும். ஏமா எனக்கு ஏமா முயற்சாம்பல் இருக்குமா? ஏய் நானா சின்ன வயசுல உங்க அம்மா உன்னை பால் குடிச்சியா? குடிச்சியா குடிக்கலையா? உண்மைதான். பொம்மாடி குடிக்கும் போதே சேர்த்துல இருக்கும். பால் குடிக்கும் போது எப்படி வாய் திறப்ப? இன்னும் ஒருத்தரா என்னடா இந்த பூமியே சுத்தமா தெரியுது. பூமி அதை சுத்துதே பாருங்க. ஏன்னா டேபிள் மேல வச்சிருப்பாங்க கூட ஒரு. நான் நிக்கிறனா இல்ல நடக்கிறனா தெரியலடா. அதை என்ன பண்ணுவா? அக்கா புத்தகி போச்சேண்டி போச்சோண்டி வீடா கையிலே பச்சட தோடா பூமியில பிறந்தது வேண்டா வாழ்ந்துதா பார்க்கலவாடா.
அன்பை நானும் மறந்தேனா உலகம் என்பது இதுதானா உள்ளம் என்பது இதுதானா வாசம் என்பது இதுதானா பண்பை நானும் மறப்பேனா உலகம் என்பது இதுதானா உலகம் என்பது இதுதானா உழைத்த பாண்டம் கோடிகள் தான் உழைந்து சேர்க்க முடியாதே முடியாதே உலகம் என்பது இதுதானா உள்ளம் என்பது இதுதானா வாசம் என்பது இதுதானா பண்பை நானும் மறப்பேனா உலகம் என்பது இதுதானா அருந்து போன உறவு அறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனமில்கி மனமில்கி உலகம் என்பது இதுதானா உள்ளம் என்பது இதுதானா பாசம் என்பது இதுதானா பண்பை நானும் மறப்பேனா உலகம் என்பது இதுதானா ஒரே ஒரு தங்கை ஒப்பந்தத்திற்கு மீது உன்னிடம் பாசத்தை கொட்டி வளர்த்தீரடி. அந்த பாசத்திற்கு இப்பேற்பட்ட மோசத்தை செய்வதில்லை. நீங்க போற பாதை சரியில்லைனா நீங்க அடிங்க என்ன கொண்டு போடுங்க இல்ல சாகடிச்சிடுங்க ஆனா நீங்க யாருடா பேசுறீங்க யாருடா பேசுறீங்க? ஒரு நாட்டியால வந்த தாசினா அவளா பேசி. ஏய், அவன் யார்? அவன் எப்பேற்பட்டவன்? உன்னுடைய குடும்பத்தை காத்து வந்த குழந்தைகளே. என் குத்து விளக்கு, என் பத்தினி தெய்வமே, மாட்டியம்மா அம்மா அம்மா எங்க அம்மா யார் தெரியுமா? ஏய் எங்க அக்கா எப்படி போய் வேலை பாரியா யார் தெரியுமா அது? ஒத்தகை ஓம் சக்தி பத்திரி மகா சக்தி. பத்தினி தெய்வம், ஆமா என் குடும்பத்தை காத்து வந்த குத்து விளக்கு, இனிமே கோவிலுக்கு தெய்வம் எதுக்கு? என் குல தெய்வம், ஆமா
சாக போறீங்க. ஆ. நீ சாக போறீங்க. நீ சாகக்கூடாது. அப்பையில இருக்கிற 16 பேர் சாவ வச்சுதான் நம்ம சாகணும். நீ சாகவே கூடாது. என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கே சொந்தம். நீ இல்லையே நான் கிடையாது. நான் இல்லையே நீ கிடையாது. நான் இல்லையே தெய்வம். ஏய், எப்ப இவரை பார்த்து தாசி ரேசி நினைத்தாயும் இவன் நான் திருமணத்தில் என் நாட்டிற்கு மன்னரை அழைத்தால் இந்த அரண்மனையை இவனோடு வாழலாம். அண்ணி என்று அழைத்து வருத்தால் இந்த அரண்மனை இருக்கும் தகுதி உனக்கு கிடையாது. கூட நீங்க போற பாதை சரியில்லைண்ணா. நான் தடுத்து நிறுத்தினேன். முடியாது என்று கூறிவிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டீர்கள். அவள் நல்லவளை கெட்டவளோ நீங்கள் திருமணம் செய்தவருடைய மனைவி என்று கூறிய பிறகு இனிமேல் நான் அவளை ஏசினாலும் தவறுதான். சரி, எப்படியோ என் அண்ணனுக்கு மனைவியாகி விட்டார்கள். என் தாய்க்கு பின் வந்த தெய்வம் அவங்க. அதனால அவங்களை அவதூறா நான் பேச மாட்டேன். அண்ணி, நான் ஏதாவது தவறா பேசியிருக்கலாம். என் தாய்க்கு பின் வந்த தெய்வம், எங்களை வழிநடத்த வந்த தெய்வம். அதனால நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா கூட என் அண்ணனுக்காக எனக்காக என்ன மன்னிக்கணும். எங்களை நல்லபடியா வாழ வைக்கணும். அப்படி இருந்தா அந்த நல்ல குணம் தான் எனக்கு போதும். நான் இல்லாத சமயத்தில் நன்றி செய்ய மாட்டேன். எப்பொழுது நான் தொட்டத்தாலை கட்டிக் கொண்டேனோ நிமிர்ந்து கொண்டு என் மனைவி இவன் ஒரு கண்ணி. இப்பொழுது நான் சொர்க்கத்திலே மனைவி கொண்டிருக்கிறேன். இந்த சொர்க்கம் அவள் தந்த சொர்க்கம். இந்த சொர்க்கம் அவள் தந்த சொர்க்கம். நாட்டில் தாரமாக வந்துவிட்டாள். நாட்டில் தங்கையாக இருக்கணும் என்றால் இந்த தங்கையா அல்லது தாரமா? இந்த தங்கையா அல்லது தாரமா? அண்ணியை அழைத்தால் அரண்மனைக்கு அழைக்கலாம். அப்படி அண்ணியை அழைக்க வைத்தால் இந்த சதிகாரி அடித்து நாட்டு விட்டு நாய கூட நான் அண்ணின்னு சொல்லுவேன். அதை என் சொந்தம் சொல்லுவேன். அதை விட கேடு கட்ட நாய் நீ என்ன அண்ணின்னு சொல்லமா? ஏய், என் அண்ணனுக்கு நீ வாழவே முடியாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வாழவும் விட மாட்டேன். உன்னால என்ன முடியுமா பாரு. முடியாது. அண்ணன் சொல்ல முடியாது. முடியாது. சொல்ல முடியாது. முடியாது. சொல்ல முடியாது. முடியாது. அடி மானபதங்க தாமாயிலா பூர்வ மானபதங்க தாமாயிலா பூர்வ
என்ன நீ சொல்ல மாட்டே சொல்றேன் நீ சொல்றேன் நீ சொல்ல நீங்க பச்சை சொல்றியா நீ சொல்றியே சொல்றியே ஒரே ஒரு முறை தொட்டு ஆமா அவனுக்கு சொல்ற பொட்ட அவனுக்கு பாப்பா தெரியும் சொல்லு நீ சொல்ல முடியாதுல்ல நீ பொடி போட்டு போட்டீங்கல்ல யாருக்கு யாரு அப்படி சொத்து யார் அம்மா ஏய் நான் கொடுத்துறேன் ஆனா என் அண்ணனை மட்டும் அனுப்பி என் அண்ணனை மட்டும் உங்க அண்ணன் உங்ககிட்ட அனுப்பிச்சிருவா நீ வெட்டி போட்டியா நீ கட்டி போட்டியா காய் சக்கா வர ஆமா என்ன பண்றா முன்னாடி பாத்து உக்கார மாட்டேன் உக்காராது பார்த்து தெரியல அவரே காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகை விட்டே மலை வரை ஓட்டி வந்தேன் மறுகரைக்கு பூட்டி வந்தேன் காலம் என்னும் நதியினிலே ஓட என்று நினைத்திருந்தேன் ஒரு வெற்றி நினைக்கவில்லை காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகை விட்டே மலை வரை ஓட்டி வந்தேன் மறுகரைக்கு கூட்டி வந்தேன்
கூட்டில் இருவருக்கும் இடமில்லை. காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகை விட்டு மாலை வரை ஓட்டி வந்தேன் மறுகரைக்கு கூட்டி வந்தேன். காலம் என்னும் நதியினிலே மேலையா கீழே வைக்கவா? மேல வைக்க கீழே வைக்கவா? இந்த பூ வச்சுக்கிறேன் எந்த மொட்டை மழை கட் பண்ணி அடங்க உக்காராங்க அடக்கத்தை வேற வைக்க வர செத்த வர கூட வர அப்படியே ஒதிட்டு போடுவேன் கட்டி அட்டிங்க அதான் ஒதிட்டு எடுத்துட்டு போடுவேன். வைக்க சுத்தர மிஷின் இது. ஆமா 20 ரூபாய் கட்டுக்கு. 20 ரூபாய் கட்டுக்கு. ஆறு காட்டியா? ஏய் ஆமா பொன் பண்ண கொடுத்துட்டேன். இது யாருக்கு போ. ஏன்னா ஆவணி பொண்ணு நான் கூப்பிட்டு வரேன். ஆவணி பொண்ணு என் மாமியார் கடை காய்ச்சி ஆவணி என்ன மரியாதை கட்டு அது யாரா கூட யாரும் அவன் பொறுப்போக்கு என்னதான் கோவத்தை இந்த வார்த்தை கேட்டா என்ன வார்த்தை கேட்டா ஆக்கு முன்னாடி நான் பண்ணதா தப்பு. ஆறாவை போல கூறிய கண்கள் உடையவள ஆறா கூறி இந்த ஊர்ல இருக்க வேண்டியதே கிடையாது. நீ ஆனா நீ பொண்ணா பிறந்திருந்த மாத்தி மணியை போட்டு மாசத்துல பாய் போட்டு போட்டேன். பாக்கலாம்பா அப்படியே பாத்து ஏய் எதுக்கு ஏறி இறங்குறீங்க தம்பி சேர ஓரம் பாரு தம்பி யார் விட்ட படிக்கறியாக இன்னும் சேர போட்டுங்கடா கொஞ்சம் ஓரம் சொன்னா ஒரு பரிசு நிறைய பண்ணிருமா பரிசு அது என்ன பரிசு சைலண்ட் சைலண்ட் ஐயோ அப்பா கண்ணாடி மாட்டுனா ஆரியா தங்க அகடி செஞ்சு தேவடியா பார்க்க தேவை சொன்னா அப்படி தலையில மஞ்சள் வச்சு மாவளி போட்டுருவேன் மானகட்ட பையன் மானகட்ட மஜாத்துல கோலம் கட்ட போட்ட யாரு போட்டா
நான் பொட்டியா நான் இல்ல. ஏய் தேவடியா ஏய், இது என்னது இது? திருவோடு. திருவாடு இந்த திருவோடு திருவாடு இந்த சர்க்காருக்கு என்ன தெரியுமா இது? ஆ இதான் பரிசு. ஏய், இந்த திருவோட்டை இப்படி கரெக்டா கொடுத்தா, இந்த சர்க்காருக்காங்க திருவாடு என்னுடைய கரத்தால் கொடுத்தா கொடுத்தால் இந்த சர்க்காருக்கு பொண்ணு செய்யணும். மனகாட்சி ஆயிடுவான் ஆகினால நான் எப்படி கொடுப்பேன்? ஏய், எப்படி? இப்படி. இப்படி. வந்தீன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற. யாராவது ஒருவர் ஒரே ஒரு ஒத்த பைசா போட்டீங்க, நடக்கிறதே வேற. என்னன்னு கேட்ட புசு 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 பேசினா யாரும் ஒரு பைசா போடக்கூடாது, நடக்கிறதே வேற.